ஆமென். இந்த நாளிலே பேசும்படி ஆவியானவர் சிந்தையிலே கொண்டு வந்த வார்த்தை, ஜெயிக்கிறவன் சரித்திரமாவான் அல்லது அவனுடைய சரித்திரம் பேசப்படும். ஜெயிக்கிறவன் சரித்திரம் படைப்பான் அல்லது சரித்திரமாவான். வேதத்தில் எத்தனை புத்தகங்கள் இருக்கிறது? 66. எல்லாருக்கும் தெரியும். ஆமென். பழைய ஏற்பாட்டில் எத்தனை? இனி கொஞ்சம் ஸ்லோவாகும். 39, 27. அதே போல 66 புத்தகங்களை போல 66 அதிகாரங்கள் அடங்கின ஒரு புத்தகம் உண்டு. ஏசாயா. இயேசுவே, இதுக்கு மேல நான் கேட்கல. ஓகே. இந்த 66 புத்தகங்களிலே தீர்க்க தரிசன புத்தகங்கள் இருக்கிறது, சங்கீதங்கள் இருக்கிறது, சுவிசேஷங்கள் இருக்கிறது, நிருபங்கள் இருக்கிறது, வெளிப்படுத்தின விசேஷம் இருக்கிறது. இந்த புத்தகத்தில் 3 சரித்திரம் இருக்கிறது. ரூத்தின் சரித்திரம், எஸ்தரின் சரித்திரம், யோபுவின் சரித்திரம். நான் அங்க இருக்கிறேன், நீங்க இங்க வாங்க. இப்படிதான் இருக்கணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இவங்க அதுல ரூத்தை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். நல்ல தெரிஞ்ச சாப்டர். ஏன்னா அன்னன்னைக்கு ஆண்டவர் எடுத்து தரும்போது எப்படி இருக்கும்? ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஆமென். ரூத்தின் சரித்திரம். ரூத் புஸ்தகத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அறியாதவர்களுக்கு மேலோட்டமாய் சொல்லுகிறேன். பெத்லகேமில் குடியிருக்கிற ஃபேமிலி தான் நகோமி. தேசத்தில் பஞ்சம் வந்தபோது நகோமி என்ன பண்ணாங்க அப்படின்னா, குடும்பமாக நகோமி, நகோமியின் கணவர், 2 குமாரர்கள். குமாரர்கள் பேர் என்ன அப்படின்னா, மக்லோன், கிலியோன். எலிமலேக் நகோமி ஹஸ்பண்ட் பேர். இவங்க எங்கே போகிறாங்கன்னா மோவாபுக்கு போகிறாங்க. மோவாபில் போய் 10 வருஷம் இருக்கிறாங்க. அந்த 10 வருஷத்தில் எலிமலேக் மரிக்கிறான். அங்கே 2 மக்லோன் கிலியோனுக்கு அங்கே மோவாபிய 2 ஸ்திரீகளை விவாகம் பண்ணி கொடுக்குறாங்க. அதில் ஒருவள் பெயர் ஓர்பாள். பைபிள் எப்படி இருக்கு தெரியுமா? மற்றவள். அப்படிதான் இருக்கு. ரூத்தினுடைய ஹிஸ்டரி ஸ்டார்ட் பண்ணும்போதே அதனுடைய 4வது வசனம், மற்றவள் பெயர். மற்றவ இருக்கால, மற்றவள் பெயர் ரூத். இப்படிதான் ஆரம்பிக்குது. 10 வருஷம் நகோமி அங்க இருக்கிறார். 5வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பின்பு மக்லோன் கிலியோன் என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். அந்த ஸ்திரீ தன் குமாரர் 2 தன் புருஷனையும் இழந்து. இன்னும் யாரை பற்றி தான் பேச்சு வருது? நகோமியை பற்றி தான் பேச்சு. ரூத்தை பற்றிலாம் இப்போ பேச்சு வரல. ஏன்னா ரூத் யாரு? மற்றவளா? வேற யாரை பற்றி சொல்லணும்னா அழகா சொல்லுவோம். மற்றவள். ரூத்து தனித்தவள் ஆகலையா? ரூத்துக்கு இங்கே இன்னும் ரூத்து பிரச்சனைலாம் கன்சிடரே பண்ணல. இங்கே தான் அவள் ஜெயிச்சு வாரா. ரூத்து பிரச்சனை ஒரு பிரச்சனையாவே பார்க்கப்படவில்லை. ரூத்தினுடைய ஆரம்பம் தரித்திரம், ரூத்தினுடைய முடிவு சரித்திரம். இந்த நேரத்தில் தான் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து ஆகாரம் அருளினார் என்று கேள்விப்பட்டு நகோமி என்ன பண்ணாங்க அப்படின்னா, 6வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தன் மருமக்களோட கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து. இந்த வார்த்தைகளை கவனிக்கணும்.
தன் 2 மருமக்களோடும் கூட தான் இருந்த ஸ்தலத்தை விட்டு புறப்பட்டாள். அப்ப அவ போகும்போதே என்ன பிளானோட போறா? சத்தமா சொல்லுங்க. அதை எல்லாரும் சேர்ந்து சொல்றீங்களா? நான் போகும்போதே தன் 2 மருமக்களையும் கூட்டிட்டு தான் போகணும்னு புறப்படுறா. இல்லைன்னா என்ன பண்ணிருக்கணும்? வீட்டில் வச்சே பேசியிருக்கணும். பேசல. தன் 2 மருமக்களோடும் கூட தான் இருந்த ஸ்தலத்தை விட்டு புறப்பட்டாள். யூதா தேசத்துக்கு திரும்பி போக அவர்கள் வழி நடக்கையில். அப்போ வீட்டில இருந்து 10 வருஷம் ரூத் ஓர்பால் இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பெயர் ஓர்பால் பெயர் தான் சொல்லப்பட்டிருக்கு, 2வது தான் ரூத். மூத்த மருமக யாரு? ஓர்பால். இப்போ அந்த பிரச்சனை வேண்டாம் நமக்கு. ஓர்பால், ரூத் யூதாவுக்கு போகிறதுக்கு புறப்பட்டு போறாங்க. போற வழியில நகோமி அப்படி நிக்கிறாங்க. நின்றுட்டு தான் சொல்றாங்க, நீங்க போங்க அப்படின்னு. என்ன நகோமி திடீர்னு பிளானை மாத்துறீங்க? வீட்டில இருந்து புறப்படும் போது நல்ல பிளான் தானே போட்டீங்க. திடீரென்று பிளான் மாத்த காரணம் என்ன? காரணம் உண்டு. நகோமிக்கு பிரமாணம் ஞாபகம் வருது. என்ன பிரமாணம் அப்படின்னா, மோவாபியனும் அம்மோனியனும் செய்த செயல் நிமித்தம் மோசேயை கொண்டு எழுதி வைக்கப்பட்டது. உபாகமம் 23:3 அம்மோனியனும் மோவாபியனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது, 10ஆம் தலைமுறையிலும் என்றைக்கும் அவர்கள் கர்த்தருடைய சபைக்கு. அது என்னன்னா 10 தலைமுறை தாண்டினாலும் இவன் உள்ள வரக்கூடாது. அப்படிப்பட்ட சாபம் நிறைந்த இடம்தான் மோவாப். நகோமி அந்த மேட்டர்லாம் சொல்லலைங்க. நகோமி வேற மேட்டர்லாம் சொல்லிட்டு நீங்க வரண்டா சொல்றாங்க. 8வது வசனம், நகோமி தன் 2 மருமக்களையும் நோக்கி, அது எப்ப சொல்றாங்க? முந்திர வசனத்தை பாருங்க. யூதா தேசத்திற்கு திரும்பி போக அவர்கள் வழி நடக்கையில். நடந்துட்டு இருக்கும் போதே யோசிக்கிறாங்க. இப்படி ஓர்பாளையும் பார்த்துருப்பாங்க. ரோத்து, நம்ம எங்க போறோம்? பெத்லகேமுக்கெல்லாம் போறோம். இவங்க சிலருக்கு சில நேரத்தில் இந்த ஜாதி தலைக்கேறும். ஒரே ஒரு ஆமை. மற்ற நேரம்லாம் நான் இயேசுவின் பிள்ளை. மற்ற நேரம்லாம் நம்ம யாராவது சில இடத்துல வரும்போது என்ன இருந்தாலும் இவா யாரு? நான் உங்களை சொல்லல, இல்ல உங்களை சொல்ற மாதிரி இருக்குன்னா உங்களை தான் சொல்லிட்டு இருக்கிறேன். சில நேரத்தில் அப்படி சொல்லிட்டு நீங்கள் திரும்பி போங்கள் சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்றவங்க, மரித்து போனவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் தயை செய்தது போல கர்த்தர் உங்களுக்கும் தயை செய்வாராக. என்ன ஒரு வாழ்த்து சொல்லிவிட்டு அடுத்து சொல்றான், கர்த்தர் உங்கள் இருவருக்கும் வாய்க்கும் புருஷனுடைய வீட்டிலே நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்க செய்வாராக. சிலர் பாதியிலே கழட்டி விடும்போது நல்ல வாழ்த்தி கழட்டி விடுவாங்க. அப்புறம் ஏதோ சில நேரத்தில் ஒருத்தங்க அவங்க காரில் போகிறாங்க. அதுவரை நம்ம கூட பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம கொஞ்சம் நினைப்போம் நம்மளும் அவங்க கூட போகலான்னு. அப்படி கிட்ட போகும்போது டக்குன்னு அவங்கள கேட்பாங்க, அப்போ நீங்கள் எப்படி வரீங்க? பஸ்லையா ஆட்டோலையா? அதன் அர்த்தம் என்ன? அதுலே நமக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் எப்படி வரீங்க? பஸ்லையா? ஓ, நீங்கள் வரலையா? நம்மளை சொல்லவே விட மாட்டாங்க. அதே போல் இங்கே ஃபஸ்ட்டே எல்லாம் சொல்லியாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறீங்கம்மா, உங்கள் பிளான் என்ன, நீங்கள் என் கூட புறப்பட்டு வரீங்கல்ல, இப்படி ஒன்றுமே இல்லை. நீங்கள் எனக்கு இதுவரை செஞ்சதே பெரிய உதவி. நீங்கள் இனி போய் வாய்க்கும் புருஷனுடைய
வீட்டிலே நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்க செய்வாராக என்று சொல்லி அவர்களை முத்தமிட்டால் அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அழுது. இந்த இடத்துல ரூத்து கூட யார் நிற்கிறார்? ஓர்பாள் நிற்கிறார். சத்தமிட்டு அழுது அவளை பார்த்து, உம்முடைய ஜன தண்டைக்கு உம்முடன் கூட வருவோம் என்றார்கள். இந்த வார்த்தையை ரூத் மட்டும் சொல்லல, ஓர்பாளும் சொல்லுகிறாள். இனி 14வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். அப்பொழுது இந்த அவர்கள் யாரெல்லாம்? இனி அடுத்து ஓர்பாள் தன் மாமியை முத்தமிட்டு போனாள். முத்தமிட்டு கொஞ்சம் முன்னாடி என்ன சொன்ன ஓர்பாள்? உம்முடைய ஜன தண்டைக்கே உம்முடன் கூட வருவோம் என்றவள் இப்பொழுது அழுது முத்தமிட்டு போனாள். ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். இந்த இடத்துல தான் ரூத்து சரித்திரமாகிறாள். ஏன் ஓர்பாள் இதுவரை அவளும் என்ன நிலையில தான் இருந்தா அப்படின்னா, என்ன வந்தாலும் கூட பெயர வேண்டியதுதான் இருந்தவளுக்கு இப்பொழுது அவளால் நிற்க முடியாம திரும்பி மோவாபுக்குள்ள என்றாகிறா. ஆனால் ரூத்து விடாம பற்றி கொள்ளுகிறாள். ஒரே சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ண 2 பேர், ஒரு ஆளு தோத்துட்டாங்க, இன்னொரு ஆளு ஜெயிக்கிறாங்க. ரீசன் என்ன? ரீசன் ஒன்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 18வது வசனம், அவள் தன்னோட கூட வர மன உறுதியாயிருக்கிறதை கண்டு 2 பேரும் தீர்மானம் எடுத்தார்கள். ஒருவள் தீர்மானத்தில் மன உறுதியா இருந்தாள். 2 பேருடைய தீர்மானமே பெத்லகேமுக்கு போறது. 2 பேருடைய தீர்மானமும் ஒரே தீர்மானம். 2 பேருடைய தீர்மானத்தையும் ஒவ்வொரு தராசில வைத்து பார்த்தா பேலன்ஸா தான் இருக்கும். ரூத்துக்கு என்ன தீர்மானமோ அதே தீர்மானம் தான் ஓர்பாளுடைய தீர்மானம். 2 பேருடைய தீர்மானமும் ஒரே தீர்மானம். ஆனால் ஒருவள் தீர்மானத்துல மன உறுதியா இருந்தாள். அதுதான் சொல்றா, நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன். 16, நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். 17, நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறு ஒன்றும். அதன் அர்த்தம் என்ன? நான் எடுத்த தீர்மானம் என் மரணம் வரைக்கும் என் கூட இருக்கும். இதான் மன உறுதி. நம்ம நிறைய தீர்மானம் எடுக்கிறோம். ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு ஒரு தீர்மானம் எடுத்தோம். 31ஆம் தேதி பல தீர்மானம் எடுப்போம். இந்த நேரம் நான் சாப்பிட மாட்டேன், இந்த சாப்பாடை சாப்பிட மாட்டேன். அந்த தீர்மானத்தெல்லாம் பிரேக் பண்ணிட்டு வந்து ஒன்றும் தெரியாதது போல உட்கார்ந்து இருக்கிறோம். தீர்மானம் எடுக்கும் போது செய்யணும்னு தான் எடுக்கிறோம். ஆனா ஏன் தீர்மானத்தை நிறைவேற்ற முடியலைன்னா, அந்த தீர்மானத்தை குறித்து நமக்குள்ள என்ன இல்லை தெரியுமா? அந்த மன உறுதி இல்லை. ஏன் ஓர்பாள் தீர்மானம் எடுத்தும் அவளால் நிற்க முடியல அப்படின்னா, அவள் கேட்டதெல்லாம் எதிராகவே இருந்தது. அவ கேட்டதெல்லாம் இங்க பாருங்க, இந்த 13வது வசனத்துல நகோமி சொல்றாங்க, என் மக்களே கர்த்தருடைய கை எனக்கு விரோதமா இருக்கு. போச்சு போ. கேட்டது எதிரா இருக்கு. அடுத்த வார்த்தை சொல்றாங்க, என்ன சொல்றாங்க அப்படின்னா 12, என் மக்களே திரும்பி போங்கள், நான் வயது சென்றவள், ஒரு புருஷனுடன் வாழத்தக்கவள் அல்ல. அப்படிப்பட்ட நம்பிக்கை எனக்கு உண்டாயிருந்து பிள்ளை பெற்றாலும் பெரியவர்களாகும் போது நீ புருஷருக்கு வாழ்க்கைப்படாதபடிக்கு நீங்கள் பொறுத்திருப்பீர்களோ? அது கூடாது. நம்பிக்கைக்கு எந்த வாய்ப்பும் இல்லை. கேட்டதெல்லாம் எதிராக இருக்கிறது, நம்பிக்கைக்கு எந்த வாய்ப்பும் இல்லை. அதை விட
இன்னொரு வார்த்தை நகோமி சொல்லுவாங்க 13 கடைசியில, உங்கள் நிமித்தம் எனக்கு மிகுந்த விசனம் இருக்கிறது. சொல்லி 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 முதல்ல என்ன எப்படி ஆரம்பிச்சாங்க தெரியுமா? நீங்க பாராட்டுன தயை ரொம்ப பெருசுப்பா. கடைசியில வந்து என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, உன்னால எனக்கு தலைவலி. ஆமென், ஹல்லேலூயா. உன்னால எனக்கு தலைவலி. இப்படி சொல்றவங்க கூட நம்ம பயணிப்போமா? தயைன்னு சொல்லி ஆரம்பிச்சு தலைவலியில கொண்டு வந்து முடிச்சிட்டாங்க. ஒரு பால் பார்த்தா, ஓகே, நான் யாருக்கு கஷ்டமா இருக்க விரும்பல, நான் உம்மா போயிட்டு வரேன், பாய், ஓடிட்டா. ரூத்து பார்த்தா, நான் தீர்மானம் எடுத்துட்டேன், யார் என்ன சொன்னாலும் சோர்ந்து போக மாட்டேன். ஏன் ரூத்து மன உறுதியா இருக்கிறா? அதையும் பார்க்கணும். சும்மா மன உறுதினா ரூத் இப்படி உறுதியா இருக்க ரீசன் என்ன? ரீசன் ஒன்று, இந்த சான்ஸை விட்டா அவளால பெத்லகேமுக்கு போறதுக்கு வேற வாய்ப்பே இல்லை. இந்த 10 வருஷத்துல நகோமி கர்த்தரை குறித்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் ரூத் சொல்லுகிறாள், உம்முடைய தேவன் என் தேவன். ஒரு மனுஷன் எதையும் சீக்கிரம் மாத்திருவாங்க, தெய்வத்தை மாற்ற மாட்டாங்க, ஈஸியா மாற்ற மாட்டாங்க. ஏன்னா அப்படி ஒரு, அதுலயும் நம்முடைய இந்தியன் கல்ச்சருங்கிறது அதே போல ஒரு பக்தியுள்ள கல்ச்சர் வேற எங்கேயுமே. அது எதுல பாருங்க, தங்கள் தெய்வத்தோடு அவ்வளவு நெருங்கி இருப்பாங்க, அவ்வளவு. வேற எதுல வேணா நல்ல அன்பான எல்லாம் ரைட்டு, ஆனா அந்த தேவனுடைய விஷயத்துல மட்டும் அதை மட்டும் நீங்க சொல்லாதீங்க. அதை மட்டும் அவங்க நம்பிக்கையை அப்படி வச்சிருப்பாங்க. ஒரு மனுஷன் எதையும் மாத்திரலாம், வீடை மாத்துவான், எதையும் மாத்துவான், தெய்வத்தில் அப்படி ஈஸியா மாற்ற மாட்டான். இங்கே ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிற உம்முடைய தேவன். அதனால தான் ஏசபேல் ஆகாபு ஏசபேலை விவாகம் பண்ணி கொண்டு வந்த போது ஏசபேல் எதையும் தூக்கிட்டு வாரா, பாகாலையும் தூக்கிட்டு வாரா. அப்படிலாம் ஈஸியா மாற்ற மாட்டாங்க. அப்போ இந்த அளவுக்கு அப்போ அவ கேள்விப்படுறா, ஒரு ஜீவனுள்ள தேவன் ஒருவர் உண்டு என்பதை கேள்விப்படுகிறான். அப்போ பெத்லகேமுக்கு போகணும். அந்த பெத்லகேமுக்குள்ள இந்த மோவாபிய ஸ்திரீக்கு இனி என்றாக சான்ஸ் இருக்குமான்னு கேட்டா இனி வாய்ப்பு. இந்த வாய்ப்பை விட்டா, அதாவது கிடைக்கிற வாய்ப்பை எவன் ஒருவன் கடைசி வாய்ப்பை பார்க்கிறானோ அவன் உறுதியா இருப்பான். ரொம்ப லாஸ்ட் சான்ஸ். அதாவது இந்த ஃபாரின்ல எல்லாம் இந்த நர்சிங் வேலைக்கு போவாங்க. அப்போ அங்கே டெஸ்ட் எழுதணும். ஒவ்வொரு கண்ட்ரிக்குன்னு ஒவ்வொரு எக்ஸாம் உண்டு. அந்த எக்ஸாம் ஒரு 3 அட்டெம்ப்ட் எழுதலாம், அப்படிதான் நினைக்கிறேன். இப்போ சவுதிக்குன்னு ஒரு எக்ஸாம், ஒவ்வொரு கண்ட்ரிக்கு ஒவ்வொரு எக்ஸாம் இருக்கு. ஒரு 3வது அட்டெம்ப்ட், அதாவது ப்ரேயர் ரிக்வெஸ்ட் சொல்லுவாங்க, முதல் 2 ஃபெயிலாக இருப்பாங்க. அந்த 3வது அட்டெம்ப்ட் சொல்லும்போது அவங்க சொல்லும்போதே அவங்களுக்கு அவ்வளோ பதட்டம் இருக்கும். ஏன்னா இதை விட்டா எனக்கு இனி அங்கே என்ன செய்ய முடியாது, வேலை கிடைக்காது. அதுக்காக உடனே எழுத மாட்டாங்க, வெயிட் பண்ணுவாங்க, படிப்பாங்க, உறுதியா இதில் எப்படியாவது எடுத்துடணும். இந்த நகோமி இல்லாம இந்த ரூத்துக்கு எப்படி என்ட்ராக முடியும்? என்ன சொல்லி என்ட்ராக முடியும்? ஏன்னா 10ஆம் தலைமுறை ஆனாலும் சபைக்கு உட்படலாகாது. இப்படி ஒரு சாபம், இப்படி ஒரு தடை தலைமுறையா இருக்க அவளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, வாழ்க்கை ஃபுல்லா நெருக்கப்பட்ட நிலை, தடை, போராட்டம், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும்போது கர்த்தரிடத்தில் சேரும்படியாய், நெருங்கும்படியாய் ஒரு வாசல் உங்களுக்கு முன்பாய் திறக்கப்பட்டிருந்தா அந்த வாய்ப்பை நீ தவற விட்டா நீ ஓர்பாளாயிருவ. அந்த வாய்ப்பை நீ பயன்படுத்தினா நீ ரூத்தாயிருவ. ஹல்லேலூயா. மன
உறுதியாய், மன உறுதியாய் இருந்து, சான்ஸை நான் மிஸ் பண்ண விரும்பல, உறுதியா இருக்கிற இப்படி ஒரு வாய்ப்பு இனி கிடைக்காது. நம்ம 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 நினைக்கிறோம், இந்த இந்த நினைச்சது மாதிரி இந்த ஆகஸ்ட் ஜெபத்துக்கு என்னால ஜெபம் பண்ண முடியல, அதனால அடுத்த ஆகஸ்ட் ஜெபம். நமக்கு தெரியாது இந்த ஓர்பாளுக்கு என்ன ஆனா, அவள் வாழ்க்கைப்பட்டாளா தெரியாது, ஒண்ணுமே தெரியாது, சரித்திரத்திலே இல்லாம ஆயிட்டான். தீர்மானம் கரெக்டா தான் எடுத்தாங்க. இந்த ஓர்பாளுடைய சரித்திரம் என்ன தெரியாது, தீர்மானம் தெரியும், திரும்பி போயிட்டா. ஆனா ரோத்து பார்த்த, நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, எனக்கு கிடைச்ச சான்ஸை நான் மிஸ் பண்ண மாட்டேன். அவள் மன உறுதியாய் இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோட ஒன்றும் பேசவில்லை. நம்முடைய உறுதியான நிலை எதிரான பேச்சுகளை அடைத்து போடும். என்னெல்லாம் பேசி கடைசியில் எனக்கு மிகுந்த விசனம் இருக்கிறது அப்படின்ட்டாங்க. உங்கள் நிமித்தம் நீ ஜெபம் பண்றது எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படி சொன்னா, சரிங்க நான் இனி ஜெபம் பண்ண மாட்டேன். நீ பைபிள் படிக்கிறது எனக்கு கஷ்டமா இருக்கு, ஓகேங்க. எத்தனை பேர் புறப்பட்டு பாதியில முத்தமிட்டு திரும்பி போகிறார்கள். ஆனா எந்த நிந்தையிலும் நெருக்கத்திலும் கஷ்டத்திலும் கர்த்தருக்காய் உறுதியாய் நிற்கிறவர்களுடைய வாழ்க்கை சரித்திரமாகும். இயேசுவின் நாமத்திலே இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். எந்த நிலையிலும் கர்த்தருக்காய் உறுதியாய் நிற்கிறவர்களுடைய வாழ்க்கை சரித்திரமாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ இவங்க புறப்பட்டு வராங்க, நேரம் போகிறது. இந்த வார்த்தையை நிறைய பேசணும், ஆனா 4 சாப்டருக்குள்ள என்றாகணும். அவ ஜெயிக்கிற, அவ எடுத்த ஒவ்வொரு தீர்மானங்கள், ஒவ்வொரு காரியங்கள் உறுதியாக இருந்தால் சூழ்நிலையை ஜெயித்தாள். உறுதியாக இருந்தால் சாப்டர் 1 பாயிண்ட் நம்பர் 1, உறுதியா இருந்து சூழ்நிலை ஜெயித்தா. இப்போ இவங்க 2 பேரும் பெத்லகேமுக்குள்ள வராங்க. வரும்போது 19வது வசனத்தை வாசியுங்கள். அப்படியே இருவரும் பெத்லகேம் மட்டும் நடந்து போனார்கள். அவர்கள் பெத்லகேமுக்கு வந்தபோது ஊரார் எல்லாரும் அவர்களை குறித்து அவர்கள் என்ன யாரெல்லாம்? நகோமி, ருத். அப்ப 2 பேரையும் பார்த்தாச்சு. அவர்களை குறித்து ஆச்சரியப்பட்டு இவள் நகோமியோ என்று பேசிக்கொண்டார். யாரை பத்தி பேசுறாங்க? அப்ப யாரை பத்தி பேசல, இவ யாருன்னு கேட்டாங்களா? கண்டுக்கவே இல்லை. மோவாபிய ஸ்திரீயை கண்டுக்கவே மாட்டாங்க. ரூத் அதை நினைச்சு ஒரி பண்ணல. அவளை பத்தி நகோமி, இவள் நகோமியோ. உடனே நகோமி, என்ன நகோமின்லாம் சொல்லாதீங்க, என்ன மாறான்னு சொல்லுங்க. சர்வ வல்லவர் எனக்கு கசப்பை, மிகுந்த கசப்பை. முதல்ல மருமக்களை சொல்லிட்டு இப்ப எங்க போயிட்டாரு? அடுத்தவங்களை குறை சொல்றவங்க கண்டிப்பா யாரை குறை சொல்லுவாங்க தெரியுமா? கர்த்தரை. மார்த்தாள் வந்து 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 கடைசியில் யாரையே குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க தெரியுமா? இவ இப்படி என்ன போட்டுட்டு வந்து என்ன டப்புன்னு வந்து உக்காந்து இருக்காளே, உமக்கு கவலை இல்லையா? ஏங்க வந்து வந்து கவலை. மரியாள் வந்து வேலை செய்யாம உட்காரல. நீங்க அந்த சாப்டர் படிச்சீங்கன்னா தெரியும். இயேசு வர்றது வரை அவ்வளோ வேலை செஞ்சுட்டு இருந்தா. இயேசு வந்ததுக்கு அப்புறம் அவளுக்கு கையும் ஓடலை, காலம் ஓடலை. ஆனால் கூப்பிட்டது மார்த்தாள். இயேசு வந்தாலும் கையும் ஓடும், காலம் ஓடும். ஆனால் மரியாளுக்கு இயேசு வந்தா கையும் ஓடாது. அதனால அவ உக்காந்தா, அவர் கை ஓடிச்சு, அவர் காலம் ஓடிச்சு. அவ்வளோதான். நீங்கள் அமர்ந்திருந்து
நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். மார்த்தாள் இதை அறிய விட்டுட்டாங்க. அதனால தான் இயேசு லாசரு மரித்து 4 நாள் கழித்து வந்ததும் அப்பவும் மரியாள் தான் ஓடி போகிறாங்க. மார்த்தாள் தான் ஓடி போகிறாங்க. மரியாள் வீட்டில் அதே போல் அப்படி உட்காந்துருந்து அழுதுட்டு இருக்காது. அவங்க உட்காந்து இருக்கிறாங்க. என்ன செய்ய, ஒன்று சிரிச்சிட்டு இருப்பாங்க. நேர மரியாள் வந்தோடனே நீங்கள் இருந்திருந்தா இப்படி நடந்திருக்குமா? நீ விசுவாசிக்கிறாயா? விசுவாசிக்கிற ஆண்டவரே, கடைசி நாளில் உயிரோடு எழுப்புவீர். நானே உயிர் தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன், விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்கிற ஆண்டவர் கடைசி நாள் போய் அவளை கூட்டிட்டு வா வா. உடனே மார்த்தாள் நேராக போய், போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார். இங்கே தான் மேட்ரு. அவள் ஓடி வந்து மரியாள் செய்யாத ஒன்றை செய்தாள். என்ன தெரியுமா? பாதத்தில் வந்து அழுதாள். இதுதான் என்னுடைய விசுவாசம். எனக்கு தெரியாது, எனக்கு எந்த நல்ல தெரியாது, ஆனா நான் பாதத்தில் இருந்தான். மூணாவது பாயிண்ட் இங்க டச் பண்ணிட்டான். எதுக்கு எங்க தொடங்கணும்? அந்த கம்ப்ளைண்ட். ஆமென். சர்வ வல்லவன்ட்டான். சரி, நேர போயாச்சு. வேதம் சொல்லுகிறது, வார்க்கோரும் கோதுமை அறுப்பின் துவக்கத்திலே அவர்கள் பெத்லகேமுக்கு வந்தார்கள். இப்ப ரெண்டாவது பாருங்க, நம்பிக்கையாய் இருந்து தடைகளை ஜெயிக்கிறாள். ரெண்டாவது பாயிண்ட். இங்க பாத்தீங்கன்னா நகோமி கிட்ட ரூத் வந்து சொல்றாங்க. ரெண்டாவது வசனத்தை வாசிங்க. 2:2. மோவாபிய ஸ்திரீயான ரூத் என்பவர் நகோமியை பார்த்து நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை பொறுக்கிக் கொண்டு வருகிறேன் என்றார். இப்ப அவளுக்கு என்ன நம்பிக்கை அப்படின்னா, எனக்கு தயை கிடைக்கும். தயை கிடைக்குதான்னு பார்த்துட்டு வரேன்னு சொல்லல. என்ன பெத்லகேமுக்குள்ள என்ட்ராயாச்சுல. ஏன் உன்னை யாராவது விசாரிச்சாங்களா ரூத்? இல்ல. 1வது அதிகாரத்தை பொறுத்த வரைக்கும் ரூத்தை யாரும் விசாரிக்கல. விசாரிக்கிற 2வது அதிகாரத்துல தான் வராரு. உன்னை விசாரிப்பாரற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று எத்தனை பேர் சொன்னாலும் கர்த்தராகிய நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன். அவளுக்கு தெரியும், நான் உள்ள என்ட்ராயிட்டேன், எனக்கு தயை வரும். ஆனா எங்கிருந்து தயை வரும்னு ரூத்துக்கு தெரியல. அதனால சொல்றேன், நான் போறேன். ஏன்னா தயை இல்லாமல் மோவாபிய ஸ்திரீக்கு என்றாக முடியாது. தயை இல்லாமல் நமக்கு இந்த சமூகத்தில் நாம் சுபாவப்படி இருந்த கிளைகள் அல்ல. நாம் வெட்டப்பட்ட இடத்துல ஓட்டப்பட்டவர்கள். அவ அப்படி போகும்போது அது போவாசுடைய நிலமா இருந்துச்சு. இப்போ அவ போய் என்ன பண்றா அப்படின்னா, அறுப்பறுக்கிறவர்களுக்கு பிறகு பின்னாடி நின்று கதிர் பொறுக்க நிற்கிறா. அதாவது அறுப்பறுக்கிறவர்கள் உண்டு. அறுப்பறுக்கும் போது நிறைய சிந்தம், சிலதை வந்து சிந்த விடுவாங்க. அப்போ அதை எடுக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் போய் நிற்பாங்க. கிடைக்கலாம், கிடைக்காமலும் போகலாம். அதுக்கு பின்னாடியில போய் லாஸ்டா போறா, லாஸ்டா நிக்கிறா. அப்போ வந்து நிறைய இடத்துல வந்து அவளுக்கு வாசல் அடைக்கப்பட்டது. சும்மாலாம் அப்படி உள்ள ஒரு வயல் நிலத்துக்குள்ள என்றாக முடியாது. தயை இல்லாமல் அவருடைய வயல் நிலத்தில் என்றாக முடியாது. இன்னைக்கு அவருடைய சமூகத்தில் நானும் நீங்களும் இருக்கிறோன்னா அந்த கண்ணில் கிடைச்ச தயை மட்டுமே. அவருடைய சமூகத்தில் கொண்டு வந்த வேர்டை நான் அப்படியே சொல்றேன். ஆவியானவர் பேசினது, அவருடைய சமூகத்தில் கொண்டு வரப்பட்டவன் தயையை நோக்கி நகர்த்தப்படுவான். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது தற்செயலாக. 3வது வசனத்தை வாசிங்க. அவள் போய்
வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகே தற்செயலாக அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமெலக்கின் வம்சத்தானாகி போவாஸ் உடையதா இருந்தது. நமக்கு தான் அது தற்செயல். ஆனால் காட்ஸ் பிளான் என்பது, ஏன்னா நமக்கு தெரியும் இந்த ரூத்தை கர்த்தர் எந்த வரிசையில கொண்டு வர தீர்மானித்தார் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. அப்போ இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு திட்டம் எப்போ போடப்பட்டிருக்கும்? உலக தோற்றத்துக்கு முன்னே அடிக்கப்பட்ட என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் என்று கர்த்தர் ஆதாம் ஏவாளை வஞ்சித்த சர்ப்பத்தை துரத்தும் போது சொன்னார். அதன் அர்த்தம் என்ன? எங்கேயோ இருந்த நம்மளை அவர் சமூகத்தில் கொண்டு வரார்னா கர்த்தருடைய ஒரு பெரிய திட்டத்துக்குள்ளே நம்மை தேவன் இணைத்து வைத்திருக்கிறார். ஆமென் சொல்றவங்க நல்ல கையை தட்டி. இப்போ போவாஸ் வரார். தற்செயலாக அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் போவாஸ் உடையதா இருந்தது. நல்ல கவனிங்க. அப்பொழுது போவாஸ் பெத்லகேமில் இருந்து வந்து, எப்பொழுது? ரூத்து வயல் நிலத்துக்குள்ள என்றானதுக்கு அப்புறம். சில வேர்டு நீங்க பார்க்கிறது வரை வெளிப்படாது, நீங்க வந்து உட்கார்றது வரை வெளிப்படாது. சில வேர்டை கர்த்தர் உங்களை என்றாக்கிட்டு தான் பேச வைப்பார். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. அடுத்து போவாஸ் வாயிலிருந்து விழ போகிற வார்த்தை இந்த ரூத் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான். ஏன் இந்த ரூத் வர்றதுக்கு முன்னாடி போவாஸ் வந்து பிளஸ் பண்ணிட்டு போக வேண்டியதானே? ஹalleluya ஹalleluya. இந்த ஏன்னா அவருடைய வயல் நிலம் எப்போ வேணாலும் வரலாம். அது எப்படி கரெக்டா ரூத் உள்ள என்றானதுக்கு அப்புறம் போவாஸ் வராங்க? ஃபர்ஸ்டே போவாஸ் வந்து சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு போக வேண்டியதானே? அதனால தான் அடிக்கடி சொல்லுவேன், என்ன ஏன் இந்த வசனத்தை கேட்க வைக்கணும்? என்ன ஏன் இந்த வசனத்தை பார்க்க வைக்கணும்? இப்படிப்பட்ட ஒரு தேடல் நம்ம இருதயத்தில் இருந்து கொண்டே இருக்கணும். இங்க இருக்கிற எத்தனை பேர் சாட்சியா சொல்ல முடியும்? சில வார்த்தைகளை நான் வந்ததுக்கு அப்புறம் தான் கர்த்தர் சொல்ல வச்சிருக்கிறார். அப்படி சொல்றவங்க மட்டும் glory. ஆமென். இது எனக்கான ரேமா. ஹalleluya. சட்டல நைட்டு திடீர்னு அப்படி ஒரு மொழி போறோம். அதாவது ஒரு சர்மன் ஓடிட்டு இருக்கும்போது தூங்கிட்டு திடீர்னு எழும்பும் போது டப்புன்னு காதில் ஒரு வேர்டு விழும். அவ்வளோதான் பா. ஆமென் ஆமென் ஹalleluya. அதன் அர்த்தம் என்ன? ரூத் வந்ததுக்கு அப்புறம் தான். ஆமாம், ஏன்னா அவர் பேசும்போது விழணும். அப்பொழுது போவாஸ் வந்து, கர்த்தர் உங்களுடனே இருப்பாராக. உடனே அவங்களும் உம்மோடும் அப்படி இல்லை, அவங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் உங்களுடனே இருப்பாராக. இப்படி சொல்லும்போது எல்லாரும் எழும்பி நின்று பிளஸ் பண்ணும்போது ரூத், அந்த சாப்டர் அப்படியே உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வரேன். ரூத் மட்டும் அப்படி குனிஞ்சிருக்கிறாங்க. ஏன்னா அடுத்து ஒரு ஆமேன் சொல்லணும்னு கூட இந்த ரூத்துக்கு தெரியாது. இப்போ ரோமன் கேத்தலிக் சர்ச்சில் எல்லாம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உடனே எல்லாரும் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அங்கே கூட்டம் இருக்கு இருப்பா. ஏன்னா நான் ஆர்சி ஸ்கூலில் தான் படித்தேன். அங்கே அது எப்படா வரோன்னு சில இந்த ஃப்ரைடே மாஸ்டர்லாம் கூட்டிட்டு போகும்போது அப்படியே இருப்போம், எப்படா அது வரும் அப்படின்னு இருப்போம். வந்ததும் சொல்லிட்டு ஆமாம், இது தெரியாத ரூத்துக்கு சொல்ல. அதனால எல்லாரும் சொல்லும்போது ரூத் மட்டும் இப்படி நிற்கிறாங்க. அடுத்த வசனம், அப்பொழுது அறுக்கிறவர்கள் கண்காணிய வசனம் போடுறவங்க கொஞ்சம் அப்டேட்டடா இருங்க. 6வது வசனம், அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட அந்த வேலை. அதுக்கு முன்னாடி பின்பு போவாஸ்
அறுப்பறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட தன் வேலைக்காரனை நோக்கி. ஏன் அப்படி கேட்கிறார் தெரியுமா? அந்த கூட்டத்திலேயே அவ தனித்தவளா நிற்கிறார். யாரும் சொல்லி கொடுக்கல. போவாஸ் வரும்போது இப்படி சொல்லணும், இப்ப ஒண்ணுமே இன்னும் சொல்லணும்னா இப்படி தலை குனிச்சே நிற்கிறான். எல்லாரும் நிற்கும் போது இவருடைய கண்கள் அவளை இப்படி பார்க்குது. கடந்த நாளில் என்கிட்ட பேசின ஒரு வார்த்தை என்னால், ஏன்னா போவாஸ் கிறிஸ்துவுக்கு நிழல், அதனால தான் இந்த சரித்திரம் எழுதப்பட்டது, இல்லைன்னா எழுதப்பட்டிருக்காது. பைபிள் ரொம்ப சுருக்கி எழுதி நம்ம கையில் கொடுத்துருக்குறாங்க. அப்படியே கிறிஸ்துவின் சாயல். ஏன்னா பைபிளை நீங்கள் ஃபுல்லாக கிறிஸ்துவை பார்க்கணும். ஏன்னா இந்த போவாஸ் மீட்கிறவராக அறியப்படுகிறார். கண்காணியா வைக்கப்பட்டவன் இந்த பெண் பிள்ளை யாருடையவள்? அந்த கண்காணி போவாஸுக்கு கொடுத்த ரிப்போர்ட் என்னவென்றால், 6வது வசனம், அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்டவன் பிரதி, இவள் மோவாப் தேசத்திலிருந்து நகோமியோட கூட வந்த. நகோமிக்கு மருமகன் ஒரு வார்த்தையில் சொல்லல, நகோமியோட கூட வந்த மோவாபிய பெண். நம்மளை பற்றி ரிப்போர்ட் எல்லாம் எப்படி போகும்னே தெரியாது. அடுத்த வார்த்தை, அறுக்கிறவர்கள் பிறகு அரிக்கட்டுகளிலிருந்து சிந்தினதை பொறுக்கி கொள்ளுகிறேன் என்று அவள் என்னிடத்திலே கேட்டுக்கொண்டாள். நல்ல கவனிங்க, இந்த வார்த்தையை தான் அடுத்து சொல்லணும். காலமே துவங்கி இதுவரைக்கும் இங்கே இருக்கிறாள். அதன் அர்த்தம் என்ன? அவளை பொறுக்க கூட விடல, உள்ள வந்தாச்சு. கேட்டா என்கிட்ட, காலமே துவங்கி இதுவரைக்கும். அவளை பொறுக்க விட்டிருந்தா காலையிலேயே பொறுக்கிட்டு போயிருப்பா. ஆண்டவர், எத்தனை வருஷமா இருக்கிற ஆண்டவர் உங்க சமூகத்தில் சில காரியங்கள் உனக்கு அனுமதிக்கப்படலை, ஆனா நீ அவர் சமூகத்தில் தான் இருக்கிறேன்னா புரிந்து கொள், உன்னை ஒருவர் சந்திக்க வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உந்தன் அடிமை நானையா, என்னை காப்பாற்றும் கடமை. காலமே துவங்கி இதுவரைக்கும் இங்கே இருக்கிறான். குடிசைக்கு கொஞ்ச நேரம் ஆச்சு. காலமே துவங்கி இதுவரைக்கும் அவளுக்கு தேவையானது கிடைக்கல. அவளுக்கு தேவையானது கிடைக்கல. அவன் நினைச்சா போவாஸ் வயல் நிலத்தில் வந்த உடனே எனக்கு எல்லாம் பொத்துன்னு விழணும். சிலர் அப்படி தானே நம்மளை சொல்லி கூட்டுட்டு வருவாங்க, நீ அங்கே போய் ஒருக்கா ஜெபம் பண்ணி பாரு. ஆமாம், நீங்கள் எப்போ சிஸ்டர் வந்தீங்க? நான் ஆகஸ்ட் 1 இருந்தே வரேன். நீங்கள் எப்போ? நான் லாக்டவுன்ல இருந்தே இருக்கிறேன். காலமே துவக்கி அவளுக்கு கிடைக்கல, அவளுக்கும் கிடைக்கல. வீட்டில் யார் இருக்கிறா? ஒன்னால எனக்கு கஷ்டம்னு ஏற்கனவே சொல்லியாச்சு. இப்போ இவ மட்டும் சாப்பிட்டுட்டு வீட்டில் போய் நான் ஃபாஸ்டிங் சொன்னா, சிலர் ஃபாஸ்டிங் சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிடுவாங்க. ஏன்னா வெளியே போய் சாப்பிட்டா யாருக்கும் தெரியாதுல்ல. காலமே துவங்கி. அப்போ அதன் அர்த்தம் அவள் இருப்பது போவாஸ் வயல் நிலத்தில், ஆனால் அவளுக்கென்று இன்னும் ஒன்றும் கொடுக்கப்படவில்லை. அப்பொழுது போவாஸ் அடுத்த ஒரு வார்த்தை அவளை பார்த்து சொல்லுகிறார். அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து, அந்த கண்காணி ரூத்தை குறித்து என்ன சொல்லுகிறான்? மோவாபிய பெண். ஆனால் சமூகத்தில் இந்த வயல் நிலத்துக்கு ஓனர் மற்றவர்களை மாறி கூப்பிட மாட்டார். ஹல்லேலூயா. அவர் சொன்ன முதல் வேர்டு டாட்டர், மை டாட்டர், மை டாட்டர், மகளே, ஜீசஸ். அதன் அர்த்தம் என்ன? அதன் அர்த்தம் என்ன?
அதன் அர்த்தம் என்ன? இந்த கண்காணி சொல்லுறதுக்கு முன்னாடி ரூத் போவாஸுக்கு தெரியும். போவாஸே சொல்லுவாரு பாருங்க, 2வது அதிகாரம். ரூத் உடனே தரையிலே விழுந்து, 10வது வசனம், அப்பொழுது அவள் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தாளாய் இருக்க நீர் என்னை விசுவாரித்தது எனக்கு எதனாலே உம்முடைய கண்களில் தயை கிடைத்தது. அதுக்கு போவாஸ் என்ன சொல்லுவார்? உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜென்ம தேசத்தையும் விட்டு, இதெல்லாம் அந்த கண்காணி சொன்னாரா? இல்ல. அப்போ என்னை அறியாதவர் அல்ல, என்னை அறிந்தவர் தான். எனக்கு இதுவரை அவரை அறிமுகம் இல்லை. ஆனால் நான் இப்போ சொல்லுங்க, இந்த நிலத்துல நாம வந்தது, சமூகத்துல வந்தது தற்செயலாகவா? தற்செயலாகவா? உன்னை அறிந்தவர் அவருடைய தயவினாலே இழுத்து கொண்டு வந்திருக்கிறார். நீ தற்செயலா இங்க வரல, நீ தற்செயலா வழி மாறி வரல. இல்லைன்னா பார்த்த முதலே மகளே நான் கூப்பிடுவாங்க, பார்த்தவன் மோவாபிய ஸ்திரீங்கிறான். இவர் ஒன்னே ஒன்று சொல்றார், 8வது வசனம், பொறுக்கிக் கொள்ள வேறே வயலில். இதுதான் ரூத்தனுடைய ஜெயம். நான் காலிலேருந்து இவ்வளவு நேரம் இருக்கிறேன், எனக்கு ஒன்றும் கிடைக்கலன்னு சொல்லி அவ வேற வயலை தேடி போகல. இதுதான் போவாஸை கவர்ந்தது. இன்னும் நான் என் பிள்ளைக்கு ஒன்றும் செய்யல, நினைச்சது மாதிரி ஒன்றும் செய்யல, ஆனாலும் இன்னும் என் பிள்ளை என் சமூகத்துல தானே இருக்கிறான், என் சமூகத்துல தானே இருக்கிறான். நிறைய ரூத்துகள்லாம் போயிட்டாங்க. ரூத்துன்னு யாராவது இருந்து கோச்சிக்காதீங்க, இந்த சப்ஜெக்டுக்காக சொல்றேன். நம்ம இவ்வளவு நேரம் இருந்து ஜெபம் பண்ணி பார்த்து ஒன்றும் கிடைக்கல. எல்லாரும் நம்மளை இன்னும் என்னதான் பார்க்குறாங்க? அந்நிய ஸ்திரீயா தான் பார்க்குறாங்க. அதனால நம்ம வேற வயலுக்கு. போவாஸ் சொல்றார், இங்க போவாஸ் கூட எடுத்தது நான் உனக்கு எல்லாம் தருவேன்லாம் சொல்லல. எடுத்ததுமே சொல்றாங்க, இப்படியே இரு இரு இரு, இங்கே என் ஊழியக்கார பெண்களோடு கூட வேற வயலுக்கு போயிடாத. ஹல்லேலூயா. ஓய்வின்றி கதிர்கள் பொறுக்கிடுவே வேறொரு வயல். ஊழியக்கார பெண்களோட இரு, இந்த ஐக்கியத்திலே இரு, சமூகத்திலே இரு. எடுத்ததும் நீ அறிக்கட்டுலாம் சொல்லல, நீ இந்த ஐக்கியத்தில் இரு. பாரு, உன்னை விசாரிக்க தான் வந்திருக்கிற. எல்லாரையும் காமனா பிளஸ் பண்ற போவாஸ் ரூத்தோடு தனியா பேசுறார். ஜீசஸ் ஜீசஸ். மோவாபிய அங்க இருக்கிறவர்களுக்கு தயைனா என்னன்னு அவ்வளவா தெரியாது. ஆனா ரூத்திட்ட கேட்டா வண்டியா சொல்லுவா. தயவு தயவால் பெற்று ராஜா நீர் செய்த என் திராணிக்கும் தயவால் அவர் சொல்லுகிறார், உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே. அப்போ காட்ஸ் பிளான் என்ன? உன் அன்றாட தேவை சந்திக்கப்படுவது மட்டுமல்ல. போவாஸ் வருவதற்கு முன்னே இவளுக்கான கதிர்கள் கிடைத்திருந்தா இவ அதை கொண்டு எங்க போயிருப்பா? வீட்டுக்கு போய் யாரை மீட் பண்ணியிருக்க மாட்டா? போவாஸை மீட் பண்ணியிருக்க மாட்டா. நீ வந்ததும் உனக்கு தேவையெல்லாம் சந்திக்கப்பட்டா அந்த போவாஸை நீ மீட் பண்ணியிருக்க மாட்ட. அந்த பரம போவாஸை மீட் பண்றதுக்காக உன்னை இன்னும் நிக்க வச்சிட்டு இருக்கிறா, உன்னை இன்னும் நிக்க வச்சிட்டு இருக்கிறா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
போவாஸ் போவா போர்வையால் என்னை. இவள் மன உறுதியா இருக்கிறாள். அந்த உறுதியை எங்கேயும் காட்டுறா அப்படின்னா சமூகத்திலையும் காட்டுறா. உறுதியா கிடைக்கல, எல்லாரும் பார்த்துருப்பாங்க, ஏளனம் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் போவா சொல்றாரு அதனுடைய 15 கடைசியில் அவளை ஈனம் பண்ண வேண்டாம். 16 அவளை அதட்டாதிருங்கள் அப்படிங்கிறார். அப்போ இதெல்லாம் அங்கே நடக்குது. 9வது வசனத்தில் ஒருவர் முன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். கட்டளையிட்டிருக்கிறேன்னா பாஸ்டா பிரசண்டா? பாஸ்ட். அதனால தான் ரூத்தே உனக்கு இன்னும் சமூகத்தில் நிற்க முடிந்தது. இதான் தயவு. இல்லைன்னா அந்த வயல்ல இந்த வயல்ல உன்னை துரத்தி விட்டது போல இந்த வயலிருந்தும் நீ என்னைக்கோ துரத்தி விடப்பட்டிருப்ப. ஆனா நீ இன்னைக்கும் இருக்கிற காரணம் பரத்திலிருந்து உனக்கான கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருக்கிற. ஆமென். இப்பொழுது அவர் சொல்லுகிறார் 14வது வசனத்தில். 13 ரூத் சொல்றாங்க, நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி உம்முடைய அடியாளோட காலிலேருந்து இதுவரை ஒன்றும் கிடைக்கல. அப்போ வந்தோடனே என்ன நம்ம எதிர்பார்ப்போம்? போவாஸ் வந்ததும் 2 சாக்கு கோதுமையை தலையில் தூக்கி வச்சு போடு போடு அப்படி சொல்லுவாருன்னு பார்த்தா பக்கத்தில் வந்து மகளே கேள், ஆண்டவரே நான் கேழ்வரகுக்காக நிற்கிறேன், நீங்க என்ன கேளுங்கிறீங்க, மகளே கேள், நீ வேற எங்கேயும் போயிடாத, நான் எப்படிப்பா போவேன். நிறைய போனாங்க, ஏன் அவங்க கிடைக்கல, எதிர்பார்த்தாங்க, ஜோமனி பார்த்தாங்க, கிடைக்கல. அப்போ நினைச்சிருக்கலாம், சே அந்த ஓர்பாலை மாதிரி திரும்பி ஓடி இருக்கலாம். இப்போ ஓடவும் வழி இல்லை. ஏன்னா மோவாபிலேருந்து நான் வந்தது மோவாபுக்கும் தெரிஞ்சிருக்கு. அந்த ஓர்பால் சும்மா இருக்க மாட்டா, சொல்லியிருப்பா. எப்படி சொல்லியிருப்பா? அவ போயிட்டா. டீட்டெயிலாக கேட்டால் தான் தெரியும். நான் வந்துட்டேன் இனி திருப்பி எப்படி மோவாபுக்கு போக முடியும்? கிண்டல் பண்ண மாட்டாங்களா? சிரிக்க மாட்டாங்களா? நான் அப்போவே கூட்டெல்லாம் ஒன்று அப்போவே ஓர்பாலை மாதிரி முத்தமிட்டு வந்திருக்க வேண்டியதானே. அவங்கெல்லாம் வாழலையா? அவங்கெல்லாம் நல்லா இருக்கு இல்லையா? நீ என்ன போவாஸ் வயலினத்தில் போய் நின்றுட்டு பார்த்தியா? அங்கே போனதுக்கப்புறம் உனக்கு ஒன்றும் கிடைக்கல. சொல்றாரு வேற எங்கேயும் போயிடாத, வேற எங்கேயும் மாறுதல் சொல்லி பட்சமாய் பேசுறான். நீ நிக்க 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 உன் பக்கத்தில் வந்து அவர் பேசிட்டே இருப்பார். அடுத்த வசனம், சாப்பாடு வேளையில் அவளை பார்த்து. ஆமென். இப்பொழுது நான் சாப்பாடு வேளையில் உங்களை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறேன். சாப்பாடு வேளையில் என்னோட இந்த பேசுற வார்த்தை என்ன தெரியுமா? நீ அவர் கண்ட்ரோல்ல வந்துட்டேன்னு வைய, எந்தெந்த வேளையில உனக்கு என்னென்ன கொடுக்கப்படுமோ அந்த வசனத்தை பாருங்க. அந்த வசனத்தை வாசிங்க. 14. பின்னும் போவாஸ் சாப்பாட்டு வேளையில் அவளை பார்த்து, நீ இங்கே வந்து இந்த அப்பத்திலே புசித்து காடியிலே உன் துணிக்கையை தோய்த்துக்கொள் என்றான். அடுத்த வார்த்தை, அப்படியே அவள் அறுப்பறுக்கிறவர்கள் அருகே உட்கார்ந்தாள். அவளுக்கு வறுத்த கோதுமை கொடுத்தான். எப்ப வறுத்தாங்க? எப்போ வருதாங்கன்னு சொல்லவா? அவர் வந்து மகளேன்னு பேசிட்டு இருந்தார்ல, அங்க எனக்காக ப்ரிப்பேர் பண்ணி. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அது எப்போ கொடுக்கப்பட்டது? சாப்பாடு. அப்போ அவர் சகலத்தையும். அதனால சொல்ற, போயிராத, உன்னை போகாம பிடிச்சு வச்சிருக்கிறார், உனக்காக வறுத்துட்டு இருக்கிறார். ஷாலா பாபா. அவருக்கு ஆசை என்ன தெரியுமா?
நீ வீட்டுல போய் வறுத்துக்கொண்டல. ஆமென். சிலருக்கு பார்த்து நாங்களாவது வறுத்துறோம், எங்களை அறுக்காதீங்க. நீ இரு, வேற வயல் போயிராதன்னா பின்னாடி அடுப்புல. ஹல்லேலூயா. இங்கே வா, உக்கார். அவளுக்கு என்ன கொடுத்தான்? வறுத்த கோதுமை. அவள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீந்ததை யாருக்கு? அந்த நகோமி என்ன சொன்னாங்க நேத்து ரூத்தை பார்த்து? உங்களை பார்த்து யார் தலைவலின்னு சொன்னாங்களோ, உங்களால வாழும்படிக்கு உங்க கையில அந்த நன்மையை தேவன் தருவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். டைம் முடிச்சிருவோமா? வேண்டாமா? எல்லாம் நினைச்சு ஒரு வறுத்த கோதுமை போகும்போது ஆளுக்கு ஒரு பாக்கெட் வறுத்த கோதுமை கர்த்தர் தருவார். கர்த்தர் தருவார். சாப்பாடு வேலை வந்த போது, ஆமென், அதுக்கு முன்னாடி அவர் அவசரப்படுத்தினா சொல்லுவார், என் வேலை இன்னும் வரவில்லை, வேலை வரவில்லை. அவர் ஆயத்தம் பண்ணினதை ஒரு கண்ணும் காணவில்லை, ஒரு காதும் கேட்கவில்லை. உறுதியாரு, உறுதியாரு, உறுதியாயிரு. உறுதியாயிருந்தாள், பெத்லகேமுக்குள்ளே வந்தாள். உறுதியாயிருந்தாள், போவாசை சந்தித்தாள். உறுதியாயிருந்தாள், ஆயத்தம் பண்ணினதை பெற்றுக்கொண்டாள். அடுத்து பாருங்க 15வது வசனம். அவள் கதிர் பொறுக்கிக் கொள்ள எழுந்த போது, இப்ப அவளுடைய ஸ்தானத்தை எங்க வைக்கிறா பாருங்க. போவாஸ் தன் வேலைக்காரரை நோக்கி, அவள் அரிக்கட்டுகள் நடுவே. இவ்வளவு நேரம் இப்போ எங்க வச்சிருக்கிறார்? கொஞ்சம் அந்த சீனை இமேஜின் பண்ணி பாருங்க. அரிக்கட்டுகள், சும்மா தட்டுனாலே கதிர் கீழே விழும். இவ வந்தது எங்க தெரியுமா? அறுப்பறுக்கிறவர்கள், கதிர் பொறுக்கிறவர்களுக்கு பிறகு, அடுத்து அறுப்பறுக்கிறவர்கள் அருகே. இங்கே இந்த இங்கே இருந்துரு. இப்ப சுத்தி அரிக்கட்டுகள் அப்படி இருக்கு. ஆமென். நான் இதுவரை இப்படி பார்த்ததே கிடையாது ஆண்டவரே. நான் இதுவரை இப்படி பார்த்ததே கிடையாது. அரிக்கட்டுகள் நடுவே. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. ஒருவேளை ஆகாரத்துக்கு கிடைக்காததுனால தானே ரூத் இதுவரை நின்றுட்டு இருக்கிறா. இப்போ எங்க திரும்பினாலும் அரிக்கட்டுகள். இப்போ போஸ் கட்டளையிடுறார், அவளுக்கென்று சிலதை சிந்த விடுங்கள். அதன் அர்த்தம் என்ன? இதுவரை சிந்தினதுல யார் முந்திக் கொண்டார்களோ அவர்கள் பொறுக்கிக் கொண்டார்கள். இவ முந்தும் போது, ஏ மோவாபிய பெண் தள்ளிப்போ, உன்னை உள்ள விட்டதே. இப்போ இவளுக்கென்று சிந்தப்பட்டதை இன்னொருத்தன் வந்து எடுக்க முடியாது. உந்தன் அடிமை என்னை காப்பாற்றும் கடமை. ஊழியத்தின் அர்ப்பணித்த ஆரம்பத்தில் ரொம்ப பாடின பாட்டில் ஓடுது. ஆமென். ஓய்வின்றி கதிர்கள் பொறுக்கிடுவேன், வேறொரு வயல் நான் இப்ப பாருங்க, அவள் எல்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கு கொண்டு போறா. வீட்டில் மாமியும் பார்க்குறாங்க. எப்படி பார்க்குறாங்க? அந்த வேர்டு சூப்பராக இருக்கும். ஆமென். 18வது வசனம். அவள் அதை எடுத்துக்கொண்டு ஊருக்கு வந்தாள். அவர் பொறுக்கினதை அவளுடைய மாமி பார்த்தாள். அவன் பார்க்க வைப்பார். ஆமென். இப்பொழுது அந்த மாமி சொல்றாங்க, என் மகளே 3:1, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ. இதுவரை தேடாதவங்க, ஓடிருன்னு சொன்னவங்க, இப்போ அவ கொடுக்கிற நன்மையில சாப்பிட்டது தான். என் மகளே நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி. இப்போதான் போவாசை குறித்த டீட்டெயில் அவளுக்கு இன்னும் சொல்லப்படுது. இருக்க முடியல. நைட்டு ஓடி போறா. நேற்று பகல்ல போனது கதிர் பொறுக்கு.
போறது, எனக்கு வேற ஒண்ணுமே வேண்டாம். அந்த மனுஷன் எழுந்து நேரம் போறதுனால அப்படி சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். வேண்டிய வார்த்தை வந்து விட்டது என்று நம்புகிறேன். திரும்பி பார்க்கிறான், காலில் படுத்திருக்கிறான். நீ யாரு? நான் தான் உமது அடியாளாகிய ரூத். அடையாளம் மாறுது பாருங்க. போன அதிகாரத்தில் மோவாபிய ஸ்திரீ, மோவாபிய பெண். இல்லப்பா, எனக்கு ஒரே ஒரு அடையாளம் தான், உமது அடியாளாகிய ரூத். உடனே அவர் சொல்ல, மகளே 10, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களின் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கலும் உன் பிந்தின நற்குணம். அதன் அர்த்தம் என்ன? இன்னும் உறுதியா இருக்கிறான். ஒன்று கிடைக்கிறது வரை உறுதியா இருந்தா, நிறைய பேர் கிடைக்கலன்னா போயிடுவாங்க, சிலர் கிடைச்சதுக்கு அப்புறம் போயிடுவாங்க. இவளுக்கு கிடைக்கவும் இல்லை, அதுக்கப்புறம் திருப்தியா சாப்பிட்ற அளவுக்கு கிடைச்சாச்சு, அதுக்கப்புறம் நிக்கிறான். இவள் தான் சரித்திரமாவா? 1வது அதிகாரத்தில் உறுதியா இருக்கிறா, 2வது அதிகாரத்தில் உறுதியா இருக்கிறா, 3வது அதிகாரத்தில் உறுதியா இருக்கிறா. உறுதியாயிரு, உறுதியா இருந்துச்சு, உறுதியா இருந்து ஜெயிக்கலாம். உறுதியா நின்றணும். ஏன்னா நமக்கு அந்த வெளிச்சம் கிடைச்சிட்டுல, சத்தியம் ஒண்ணு என்னன்னு தெரிஞ்சிட்டு, அதுக்கப்புறம் என்ன வெளியே போய் என்ன செய்ய போறோம்? நம்ம இன்னொரு எப்படிங்க வெளிச்சத்தை பார்த்துட்டோம், சத்தியத்தை தெரிஞ்சிட்டு, இவர் தான் ஜீவனுள்ள தேவன், இவர் தான் சர்வ வல்லவர், இவர் தான் மேசியா, இவர் தான் ரட்சகர், ரட்சிக்கிறவர். இந்த மார்க்கம் நமக்கு தெரிஞ்சிட்டு, இனி இதை விட்டு நம்ம எங்க போய் பிழைக்க போகிறோம்? இல்ல, நான் வந்தது நீங்க சிந்த விடுற கதிரை பொறுக்கி சாப்பிட்டுட்டு போகலப்பா. எப்பவுமே உங்க கீழே இருக்கணும். உந்தன் அடிமை நானை, என்னை காப்பாற்றும். ஹல்லேலூயா. இப்போ போவாஸ் சொல்றார், நீ போமா, நான் செய்ய வேண்டியத உனக்கு வேண்டியபடியெல்லாம். அடுத்த அதிகாரத்தில் போவாஸ் உட்காந்து, அதாவது நெருங்கின ஒரு சுதந்திரவாளி இருக்கிறான், அவனை கூப்பிட்டு முதல்ல என்ன சொல்லுவார்னா, இப்படி நகோமி இருக்கால, நகோமிக்கு வயல்லாம் இருக்கு. சில பேசுறதே அப்படிதானே பேசுவாங்க. ஆமே, என்ன இருக்குன்னு எங்க இருக்கான்னு தானே கேட்கணும். இப்படி ஒரு பையனுக்கு பொண்ணு பார்க்கும்போது, இப்படி ஒரு பிள்ளை இருக்கிறா, எங்க இருக்கிறான் இல்லை, என்ன இருக்கு, என்ன இருக்கு? எல்லாமே இருக்கு. பூமி இருக்கு, வானம் இருக்கு, பரலோகம் இருக்கு, பாதாளம் இருக்கு. இனி இப்படி யாரா கேட்டா இப்படி சொல்லிருங்க, இப்படி வயல் இருக்கு, நீ தானே நெருங்கின உறவின் முறையான், நீ வாங்கி கொள்றியா? நான் வாங்கிக்கிறேன் அப்படிமா. கூட இந்த ரூத்துன்னு ஒண்ணு நான் வாங்கல, நீர் வாங்கிக் கொள்ளும். ஏன்? இந்த ரூத்து கிட்ட இருக்கிறது எல்லாம் வேணும். ரூத் வேண்டாம் யாருக்கும், யாருக்கும் வேண்டாம், போவாஸுக்கு வேணும். எங்க ரூத், இங்க பாருங்க அந்த வசனம் 4, நீங்க வீட்டில் போய் படிங்க, டைம் போயிட்டு. நீர் மீட்டுக்கொள்ளும் அதை உனக்கு மனதில்லாது இருந்தால், நகோமி விற்க போகிற அந்த வயலை 4வது வசனத்துல 3 இப்படி பாருங்க, நீங்க தானே நெருங்கினவங்க, அப்போ நீர் மீட்டுக்கொள்ளும் அதை மீட்டுக்கொள்ள மனதில்லாது இருந்தால் நான் அதை அறியும்படிக்கு சொல்லும். அப்படி சொல்லும்போது அவன் சொல்லுகிறான், அதே வசனம் கடைசி, நான் அதை மீட்டுக் கொள்ளுகிறேன். அப்பொழுது போவா சொல்லி, நீ நகோமியின் கையிலிருந்து அந்த வயல் நிலத்தை வாங்கும் போது அந்த ரூத்து கையிலும் வாங்க வேண்டி இருக்கிறதுன்னு சொல்லும் போது உடனே அவன் சொல்லுகிறான், நீர் மீட்டுக்கொள்ளும். எவ்வளவுதான். அப்ப இந்த ரூத் உண்மையிலே யாருக்குமே வேண்டாதவன். மோவாபில் இருந்திருந்தா கூட 4 பேருக்கு சொந்தம் கொண்டாடி இருப்பாங்க. கிறிஸ்தவுக்குள் வந்தது நிமித்தம் கிறிஸ்தவர்களே உங்கள்கிட்ட பேசாம இருக்கிறாங்களா? ஆமென்.
சில நேரத்தில் இந்த வேதனை தாங்க நிறைய பேருக்கு. அதாவது மோவாபில் இருந்திருந்தா கூட 4 பேர் இன்னைக்கு சொந்தம் கொண்டாடி இருப்பாங்க. இன்னைக்கு ஆண்டவருக்குள்ள வந்தது நிமித்தம் அவருடையவர்களே. எங்க அப்பா ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டது ஒன்று குடும்பத்தில், இன்னொன்று எங்க தெரியுமா, இந்த பெந்தேகோஸ்தேக்காரங்களால். ஏன்னா இவங்க ஆரம்பம்ல, நான் தான் சொன்னேன்ல, ஆமீன் கூட சொல்ல தெரியாது. இவங்க எல்லா மீட்டிங்லையும் அவ்வளோ இருக்கும்போது என்ன வந்துட்டான் புதுசா. அப்போதான் ஒரு நாள், என்னைக்குமே எங்கள் அப்பா கிட்ட அவங்க அப்பா பேசவே இல்லையா, ஒரு நாள் கூட்டு, மகனே இங்கே வா, உனக்கு ஒரே ஒரு அட்வைஸ் சொல்கிறேன், என் ஒரே சந்தோஷம், நீ இயேசுவை கூட நம்பு, இந்த பெந்தேகோஸ்தேக்காரங்க நம்பாத. எங்க அடியோ எல்லாரும் இல்லை, சில கிருபப்பட்ட யூதாஸ்கள் உண்டு. 12 பேருக்கு ஒரு யூதாஸ் பாருங்க. வேண்டாம், ஏன் வந்துட்டாப்பா, இப்போ அவ இங்கே தான் இருக்கிறா. அவ அவ்வளோ இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தருடைய செட்டையும் கீழே வந்திருக்கிறா. செட்டையும் கீழே வந்தாலோ செட்டைக்கு மேலே இருந்தாலோ அவ யார்? அவளுடைய பாரம்பரியம் என்ன, அவளுடைய பாஸ்ட் என்ன? வேண்டாம், யாருக்கும் வேண்டாம், வேண்டாங்க. என்ன யாருக்கும் வேண்டாமலே இருக்கிறேன். ஏன்னா என்னை கிரயம் கொடுத்து வாங்க ஒருவர் இருக்கிறார், ஒருவர் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வீட்டுக்குள்ள ரூத் என்றாகிறா. அந்த வரிசையில தாவீது வராரு. அந்த வரிசையில தாவீதின் குமாரன் வருகிறார். இப்பொழுது ரூத் சரித்திரம் அல்ல, ரூத் சரித்திரமாகிறார். நல்ல கைகளை தட்டி கடைசி வர உறுதியாரு. ஹல்லேலூயா. பெத்லெகேமுக்குள்ள வரா, போவாஸ் வயல் நிலத்துக்குள்ள வரா. ஆமென். போவாஸ் வயல் நிலத்தில் இருக்கிற ஊழியக்கார பெண்களோடு இருக்கிறார், ஃபெலோஷிப். அடுத்து அறுப்பறுக்கிறவர்கள் அருகே உட்காருகிறார், பந்தியில உட்கார வச்சாச்சு. அடுத்து அரிக்கட்டுகள் நடுவே உட்கார வைக்கிறார், ஆசீர்வாதங்கள் சூழ இருக்கிறது. அடுத்து பாதத்தில் அமருகிறார். இன்னும் க்ளோஸா நெருங்கியாச்சு. அடுத்து பக்கத்திலே உட்கார்றா. எந்த வயல் நிலத்துல ஒருவேளை ஆகாரத்துக்கு கதிர் பொறுக்க வந்தாலோ அந்த வயல் நிலத்தோட ஓனராகவே இந்த போவாஸ் இது ரூத் போவாஸால் மாற்றப்படுகிறார். இதுதான் சரித்திரம். God bless you church. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஹalleluya. போவாஸ் போவாஸ் போர்வையால் என்னை. Thank you Jesus. உந்தன் நாடி ஒரு ஜெபமாகவும் ஒரு அர்ப்பணிப்பாகவும். ஹல்லேலூயா. நமக்கு போவாஸ் யாரு? சத்தமா சொல்லுங்க, இயேசு. இயேசு. ஹல்லேலூயா. ஆமென். வேற ஏதாவது போவாஸ் நினைச்சாதீங்க. நமக்கு போவாஸ் ஜீசஸ். நமக்கு யோசேப்பு யாரு? ஜீசஸ். நமக்கு யோசுவா யாரு? ஜீசஸ். எல்லாமே ஜீசஸ் தான். இந்த பாடல மட்டும் பாடி, இந்த பாட்டிலே நம்ம அர்ப்பணிச்சிருவோம். நம்முடைய நம்பிக்கையும் நம்முடைய விண்ணப்பத்தையும் தெரிவிப்போம். போவாஸ் போவாஸ் போர்வையால் என்னை மூடுமையா. ஏசையா ஏசையா உம் அன்பினால் என்னை மூடுமையா. ஏசையா ஏசையா உம் மூடுமையா. உந்தன் அடிமை. கைகளை உயர்த்தி. என்னை காப்பாற்றும் கடமை உமக்கையா. உந்தன் நானையா. என்னை
இந்த வார்த்தையை ஒரு விஷயம் கூட ரிப்பீட் பண்ணுங்க. உந்தன் அடிமை, உந்தன் அடிமை நானையா, என்னை போவாஸ் போவாஸ் மூடும் ஏசையா உம் அன்பினால் என்னை சொல்லுங்க. ஓய்வின்றி கதிர்கள் பொறுக்கிடுவேன், ஓய்வின்றி கதிர்கள். அப்பா வேறொரு வாயல் நான் போவதில்லை, க்ளோரே வேறொரு வாயல். ஆமென். போவாஸ் போவாஸ் போர்வையால் என்னை மூடுமையா ஏசையா, உம் அன்பினால். ரெண்டு கைகளை உயர்த்தி நிறைவான பரிசு, நிறைவான பரிசு நீர்தானையா, உம் நீழல் தானே தங்கும் சொர்க்கமையா. ஆமென். உம் நிழல் தானே தங்கும் சொர்க்கமையா. ஏசையா மூடுமையா ஏசையா, உம் அன்பினால் என்னை கற்றுத்தாரும், நான் கடைபிடிப்பேன். கற்றுத்தாரும். நான் எனக்கு தெரியாதுப்பா, எனக்கு ஒரு ஆமீன் கூட சொல்ல தெரியாதவன்பா. நீங்க தான் எனக்கு எல்லாம் சொல்லி தரணும். ஒவ்வொன்றா எனக்கு நீங்க தான் சொல்லி தரணும். எஸ் எஸ், சொல்வதை செய்து முடித்திடுவேன், முடித்திடுவேன். போவாஸ் போவாஸ் போர்வையால் என்னை மூடுமையா ஏசையா, உம் அன்பினால் என்னை மூடு ஏசையா ஏசையா. கடைசி இந்த வார்த்தையை சொல்லுங்க. வேதனையோ வேறு சோதனையோ, வேதனையோ வேறு சோதனையோ, எதுவுமே என்னை ஆமென் உறுதியாய் 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 இருக்க, உறுதியாய் இருக்க, உறுதியாய் இருக்க கிருபை செய்யுங்கப்பா. சொல்லுங்க. வேற வேதனையோ வேதனையோ ஆண்டவரே, ஒருவர் கூட உங்களுடைய சமூகத்தை விட்டு போயிடக்கூடாதுப்பா, உங்க சமூகத்தை விட்டு போயிடக்கூடாது, உங்க சமூகத்தை விட்டு போயிடக்கூடாதுப்பா, உங்க சமூகத்தை விட்டு போயிடக்கூடாது. ஷலபகரமலபதரோ ஆமே. போவாஸ் போவாஸ் போர்வையால மூடுங்கப்பா, என்ன மூடிருங்கப்பா, என்ன கவர் பண்ணிருங்கப்பா. ஆமென் ஆமென். உம் அன்பினால் என்னை. ஆமென். ஒரே ஒரு நிமிஷம் உங்க வலது கரத்தை உயர்த்து, உங்க இடது கரத்தை இருதயத்தில் வைத்து அப்பா நீங்க வந்துருங்கப்பா. ஒருத்தர் கூட கேட்கல உனக்கு ஏதாவது கிடைச்சுதா, காலையிலேருந்தே நிக்கிறியே, சாப்பிட்டியா, தண்ணி குடிச்சியா, என்ன விசாரிக்கிறதுக்கு நீங்க மட்டும்தான் உண்டு. நிக்க வச்சிட்டீங்க. நிக்க வச்சிட்டீங்க. உறுதியாய் நிற்க கிருபை தாரும்.
இன்னைக்கு நான் உங்க மக்காய் நிக்கிறதை குறித்து வேதம் சொல்லுகிற நியாயக்கேடெல்லாம் வாயை மூடுமா. கர்த்தர் உங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்து அநேகர் வாயை மூட வைக்க போகிறார். மோவாபிய ஸ்திரீ என்று எண்ணப்பட்டவள் இப்பொழுது ராகேல், சாராள் ரேஞ்சுக்கு பேசப்படுறான். இதான் தயை. நிற்கிறவன் தயையை நோக்கி நகர்த்தப்படுவான். உறுதியாய் நிற்கிறவன் தயையை நோக்கி, அந்த தயவினால் உன் கொம்பு உயரும் உயரும். நல்ல கைகளை தட்டி ஆமென் என்று சொல்லு. ஆமென், ஆமென், ஹalleluya. அப்படியே நம்ம செபிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். கண்களை மூடி. பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் நல்லவர். உங்க கிருபை பெரியதப்பா. உம்முடைய மிகுந்த கிருபை இந்த நாளில் உங்க சமூகத்தில் கொண்டு வந்து ஆண்டவரே பாட, துதிக்க, ஆராதிக்க, செபிக்க வைத்து எங்களோடு பேசினீர். எஸ் லார்ட், நீர் தருகிற ஜெயம் சரித்திரமாகும். ஆண்டவரே கர்த்தாவே, அப்படியே ஒவ்வொருவர் உறுதியா இருக்கணும். தீர்மானத்தில், உங்க சமூகத்தில், உங்க பாதத்தில் நீங்க செய்வீங்கிற நம்பிக்கையில உறுதியாயிருந்து சுதந்தரிக்க சரித்திரமாக கர்த்தர் கிருபை செய்யும். சமாதானத்தோடு அனுப்பும். சாட்சியாய் கொண்டு வரும். மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரங்கள் அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும், எல்லா பரிசுத்தவான்களோடும், விசேஷமாய் அவருடைய சமூகத்திலே தரித்து நிற்கிற ஒவ்வொருவரோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஹalleluya. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.